எப்பயுமே ஆடு வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு கரோனா முடிச்சு யாரும் ஆடு வளர்க்காதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீவனம் வெளியே வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம பெருசாக வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தோட்டத்துலேயே என்ன போட முடியுமோ பசுந்தீவனங்கள் என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் நம்ம வளர்க்குற மாதிரி வளர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆடு வாங்குறத பற்றியே நம்ம வந்து யோசிக்கணும். இதெல்லாம் வந்து செஞ்சால் தான் கண்டிப்பாக வந்து ஆடு வளர்க்குறதுல நஷ்டமே வராது. என்ன தரையில் வளர்த்தா நஷ்டம் வரும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக 25-30 வருஷமாக வந்து வளர்க்குறோம். எங்களுக்கு வந்து அப்படிங்கிற ரொம்ப நஷ்டம்லாம் கிடையாது. 1-2 வேணால் இருக்கலாமே தவிர, ஆனால் முக்கால்வாசி வந்து நஷ்டம் வர்றதுக்கு வரவே வராது. நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள் எல்லா வீடியோலையும் போய் பாருங்கள். எங்கள் ஆடு வந்து கண்டிப்பாக வந்து தரையில் தான் இருந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து வளர்க்குறோம். தரையில் தான் இது வரைக்கும் வளர்த்துட்ருக்காங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பரன் வந்து போடவே இல்லை. பரன் போட்டவங்களும் என்னென்னா அதை வந்து பிரித்து மறுபடியும் தரையில் மாற்றுறதுக்கான சூழ்நிலையில் வந்து வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் கிடா, எங்கள் ஆடு, எங்கள் குட்டியோட எப்படி வந்து இருக்குன்னு பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து கன்னி ஆடு தான். இது எப்படி வளர்த்துருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்களே வந்து நேரில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கிடா பார்த்தீங்களா? கிடா வந்து இன்னும் பல்லே போடலை. இப்போயே வந்து 25,000-30,000 வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து கிடா வேணுங்கிறதுக்காக தான் அந்த கிடாயை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து கிடா நாங்கள் கொடுக்கறது கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் எங்கள் ஆடு எப்படி இருக்குன்னு ஏற்கனவே எல்லோரும் பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க.